எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல வீட்டுக்கு வந்துருக்கீங்களா? பாருங்க, இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரியா? இல்ல, காஃபி மட்டும் போதும். கேட்டிருக்கேன். என்ன நீங்க தனோ? இத வந்துட்டேன். இந்தங்க. என்ன செய்யல? அந்த வந்திருக்கீங்க, நல்லா சாப்பிட்டு போற மாதிரி வந்திருக்கலாம்ல. இல்ல, இனிமே அடிக்கடி வருவேன். சாப்பிட்டா போச்சு. அப்ப நான் கிளம்புறேன். இனிமேலாச்சும் அடிக்கடி வரப்போவாருங்க, சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா கிளம்புறேன். பாத்தீங்களா சரோ வீட்டுக்காரரு எவ்வளவு மாறிட்டாருல? ஓரளவு நியாயமா பேசுறாரு மாமா. அப்பாவை பத்தி நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காரு. இவர் இவ்வளவு தூரம் மாறி வந்து என் கையால காப்பி சாப்பிடுவார்னு யாராவது நினைச்சு பார்த்தமா? நல்ல மனுஷன்தான். என்ன, அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னா போதும் மொத்தத்தையும் மறந்து உச்சந்தலையில கிறுக்கிடும். அதான் பிரச்சனை. கரெக்டா சொன்ன. எல்லாம் அந்த ரவியால வந்துச்சு மாமா. அந்த அம்மா பாட்டுக்கு எப்பவும் போல கத்திட்டு ஓஞ்சு போயிருக்கோம். தேவையில்லாம ரவி வாயை கொடுத்ததுல எல்லாம் வளர்ந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னக்கா சொல்ற? ரவி மாமா பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? அந்த அம்மா பேசினாங்க, ரவி மாமா கூட பேசினாரு. அப்படி இல்ல விஜி, அந்த அம்மா பத்தி தான் எல்லாருக்கும் தெரியும்ல. அதுவா சாமி வந்த மாதிரி சத்தம் போட்டு அடங்கி போயிருக்கோம். கொஞ்ச நேரம் அவர் அதை கண்டுக்காம இருந்திருக்கலாம்ல. அடேங்க அப்பா, நீ மட்டும் என்ன அந்த அம்மா பேசும்போது வாய் மூடிட்டு இருந்திருக்க, சருக்கு சம சண்டை போட்டிருக்கல. இல்லப்பா, தெய்வங்களா நிப்பாட்டுங்க. இந்த சண்டையை தோட நிப்பாட்டுங்க. இப்படித்தான் பேச ஆரம்பிப்பீங்க, கடைசியா பெரிய சண்டையா போய் முடிஞ்சு போயிடும். அதுவும் நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்கன்னு வச்சுங்க, அதான் இருக்கிறதுலே பெரிய மானக்கேடு. இல்ல மாமா, சாதாரணமா தப்பு. இப்படி தாண்டி சாதாரணமா ஆரம்பிக்கும், அப்புறம் பெரிய சண்டையில முடிஞ்சு போயிடும். சரியா? அதுவும் சரிதான். அதெல்லாம் இருக்கட்டும். புதுசா ஆர்டர் ஒண்ணு வந்திருக்கு, துணிக்கு சொல்லிட்டேன். மத்தியானத்துக்குள்ள கொண்டு பணத்தை கட்டணும். ஒரு வாரத்துக்குள்ள பணம் வந்து கொடுத்துடலாம். அதான் மாமாட்ட சொல்லி பணத்தை வாங்கிட்டு போலாமே வந்தேன். சரி, மாமா எங்க, எப்ப வருவாரு? அப்பா சரோ வீடு வரைக்கும் போயிருக்காரு. எப்ப வருவாருன்னு தெரியல. பணம் என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காரு. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தங்க மாமா பணம். தனம் இருக்கட்டும். மாமா வந்தோடனே கேட்டு அப்புறமா பணம் வாங்கிக்கிறேனே. அட அப்பா தானுங்களே, அவர் என்ன சொல்ல போறாரு? அதான் அடுத்த வாரம் கொண்டு வந்து திருப்பி கொடுத்துருவீங்கல்ல, எடுத்துட்டு போங்க. இல்ல தனம், மாமா வரட்டும், அப்புறமா நான் கேட்டு பணத்தை வாங்கிக்கிறேன். அட எடுத்துட்டு போங்க மாமா. சும்மா ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டு. அதான் மதியத்துக்குள்ள கொண்டு போய் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, இந்தாங்க. இந்தாங்க. சரி, அப்ப நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க ஐயா. ஐயா, ஏன் இங்கே நின்னுட்டீங்க? வாங்க ஐயா, உள்ள வாங்க. வாங்க. சரோமா, அப்பா வந்திருக்காங்க பாரு. அப்பா போங்க. சமதிமா, நான் இப்போ எதுக்காக வந்தேன்னா, ஏன் எங்களை அவமானப்படுத்தி குத்தி காட்டி பேசுனதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப வேற ஏதாவது பேச வந்திருக்கீங்களா? அம்மா, நீங்க எப்பவுமே என்ன தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. கொடைக்கானல்னா நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல வாழ்க்கை அமைன்னு சொன்னது யாரையும் புண்படுத்துறதுக்காக இல்லம்மா, யதார்த்தமான வார்த்தை. ஓஹோ, என்ன பண்றது? அப்படியெல்லாம் பேசணுங்கிற நிலைமையில உங்களையும் கேட்டுக்கிட்டு இருக்கிற நிலைமையில என்னையும் எல்லாம் ஆண்டவன் அனுப்பி இருக்கான். இதை பாருங்கம்மா, உண்மையா பொண்ணையும் செல்வம் தம்பியும் வேத்து மனுஷங்களா நான் என்னைக்குமே நினைச்சது இல்லம்மா. என் குழந்தைங்க மாதிரி தான் நினைக்கிறேன். அதனால தாம்மா நான் சோசியல் கிட்ட அவங்க ஜாதகத்தை கொடுத்து கேட்டேன். அதை கேட்டுதானே நான் ஏமாந்தேன். எனக்கு என்னமோ அத்தனையும் திட்டம் போட்டு நடந்த மாதிரி தானே இருக்கு. அம்மா, அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. வேற என்னங்க? சரி, நான் தான் பொண்ணு பெத்த ஆதங்கத்துல நீங்க சொன்ன வார்த்தையில நான் நொந்து போய் என் மகனை தானே திட்டினேன். உங்க மருமக ரவிக்கு ஏன் கோவம் வரணும்? அம்மா, ரவி தம்பி ஏதோ ஒரு சூழ்நிலையில இருங்க, அதனாலதான் சொல்றேன், எல்லாமே திட்டம் தான். இது ஒண்ணு புதுசு இல்லையே. உங்க மகதானம் இதுக்கு முன்னாடி பேசினதே இல்லையா? அது மாதிரிதான் ரவியும்.
பத்தாத்துக்கு அவங்க அப்பா போன்ல வேற திட்டுறான். நீங்க ரொம்ப சாமர்த்தியசாலி சம்பந்தி. என்ன அவமானப்படுத்தி உங்க வீட்டு ஆளுங்களை ஏத்தி விடுறீங்க. ஆனா எனக்கு அந்த சாமர்த்தியம் எல்லாம் இல்ல. பட்டத பட்டுன்னு கேக்குறேன்ல, அதுக்குதான் கொடுமைக்காரி பொல்லாதவங்கிற பட்டம். இத பாருங்கம்மா, நான் ஒத்துக்கிறேன். ரவி மாப்பிள்ளை பேசுறது கொஞ்சம் சாஸ்தி தான். நான் வேணா அவருக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேமா. அப்பா ஏப்பா, உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? இவங்க கிட்ட அவ்வளவு தூரம் போய் கெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு? ஏய், பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீ என்னடி குறுக்க பேசுற? பாத்தீங்களா உங்க பொண்ணோட லட்சணத்தை? உங்க முன்னாடியே எப்படி குரல ஒசத்தி பேசுறான்னு பாருங்க. ஆமா, அதனால்தான் இவ்வளவு நேரம் நான் சும்மா இருந்தேன். சரோ கொஞ்சம் பேசாம இரு. இல்லப்பா, நீங்க என்ன நல்லது செஞ்சாலும் குதர்க்கமாவே பேசுறாங்க. இவங்க கிட்ட போய் மன்னிப்பா அதெல்லாம் போதும்பா. நீங்க இவ்வளவு தூரம் கீழே இறங்கி எதுக்காக வரீங்க? நான் இந்த வீட்டுல நல்லா இருக்கணும்னு நினைச்சுதானே? அப்படி நினைச்சீங்கன்னா இனிமே இவங்க கூட பேச்சை வச்ச கூடாது. சரோ, நீ கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டே? அடேங்க அப்பா, பிரமாதம். அப்பாவும் மகளும் ரொம்ப நல்லாவே நடிக்கிறீங்க. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நல்லா இருக்கு. நீ சும்மா இரு கழுவி. இப்பதானே நான் சொன்னேன், இவங்க வீட்டுல எல்லாரும் என்ன பத்தி கண்ணா பின்னான்னு பேசுவாங்க. அப்புறம் இவரு நயமா வந்து சமாதானம் பேசுவாரு. அது மாதிரிதானே இதுவும். அம்மா, உங்களை என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலம்மா. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனி தொடர்ந்து அந்த மாதிரி நடக்க கூடாது சொல்லத்தாம நான் வந்திருக்கிறேன். அப்பா, நீ பேசாம இரு. அம்மா, எனக்காகம்மா, எனக்காகம்மா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கம்மா. அம்மா, கண்டு சும்மாருமா. நான் என்ன செஞ்சா நீங்க சமாதானம் அடைவீங்கம்மா? சொல்லுங்கம்மா, உடனே செய்றேன். இனிமேலையும் அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்காதீங்க. நீங்க இங்க வந்து போனாலே பிரச்சனைங்க தான். வாங்கப்பா. என்னப்பா வெளியில நின்னுட்டீங்க? உள்ள வாங்கப்பா. மாப்பிள்ளை இல்லையா? அப்பா, அவரு வெளியில போயிருக்காரு. இப்ப வந்துருவாருப்பா. சரி. என்னம்மா அப்படி பாக்குறேன்? அப்பா, உங்க நெத்தியில எப்பவும் விபூதி இருக்கும். இப்போ உங்களை பெரும் நெத்தியில பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா.